மாதம் 4000 ரூபாய் உங்களால் சேவ் பண்ண முடியுமா? 1,00,00,000 ரூபா சேவ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு 1,00,00,000 ரூபா கிடைக்குமா? உங்களோட குழந்தைங்க இவ்வளோ சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆக முடியுமா? இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் எடுத்துக்காததும் உங்கள் கையில் இருக்குங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பழமொழி எல்லாருமே சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணு. ஒரு சில காலகட்டங்களில் இப்போ மனிதனுக்கும் அதே நிலைமை தாங்க. இன்னைக்கு நம்ம இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அது எப்படிங்க? நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான், நம்ம கையில் ஒரு விசா காசு இல்லை, நமக்கு இருந்தாலும் பணம் வர மாட்டேங்குது, நம்ம செத்தாலும் பணம் வர மாட்டேங்குது. எப்படிங்க இந்த பழமொழி இதுக்கு ஈக்குவல்ட்டாக போகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்சிமம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ற சோம்பேறித்தனம் ஒரு பக்கம், இதை பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம். இந்த மாதிரி 2 கேள்வியும் உங்கள் மனசுக்குள்ளார போகிறதுனால கடைசியில் அதுக்கு விடை கிடைக்காம யாருமே இதை நம்பி போகிறதில்லை. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நல்லா தெரிஞ்ச நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்குற பேங்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிதித்துறைகளில் வேலை பார்க்குற சில ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், யாருமே இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அதுக்குள்ளார யாரும் இறங்குறதில்லை. அது நினைச்சதாங்க நமக்கும் வருத்தமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னையோட செலவுக்கு எல்லாம் பார்க்குறமோ ஒழிய நம்மளோட ஃபியூச்சரை யாரும் பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒரு பெரியவங்க இறந்ததுக்கு அப்புறம், எங்க அப்பா எனக்காக என்னங்க பண்ணாரு, எங்க தாத்தா எனக்காக என்னங்க பண்ணாரு, எனக்கு எந்த சொத்துமே வைக்கிறீங்க இப்படின்னு மற்றவங்க மேல நம்ம குறை சொல்லிட்டு போறோமோ ஒழிய, அதே சுச்சுவேஷனை நமக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் நம்மளோட வாரிசுகளுக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது? நம்ம ஏன் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நாங்கள் சொல்ற இந்த விஷயத்தை பத்தி பிரிச்சு பார்க்கணும்னா 2 விஷயமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று, நம்ம உயிரோட இருந்தால் எப்படிங்க 1,00,00,000 ரூபா வரும்? இன்னொன்று, தப்பா நினைச்சுக்காதீங்க, இது நம்ம சொல்றதுக்காக மட்டும்தான், அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். நம்ம இல்லைன்னா எப்படி நம்ம ஃபேமிலிக்கு ஒரு 1,00,00,000 ரூபா போகும்? இந்த 1,00,00,000 ரூபான்றதுங்க, இன்னைக்கு எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுக்காகத்தான் இந்த 1,00,00,000 ரூபாயை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டு போறோம். இதுல எவ்வளோ வேல்யூ வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது 10 லட்சமா இருக்கட்டும், 25 லட்சமா இருக்கட்டும், இல்ல 50 லட்சமா இருக்கட்டும், இல்ல ஒரு 5 கோடியா கூட இருக்கட்டுமே. நீங்க எந்த வேல்யூல எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு உங்களால கொண்டு போகவும் முடியும். அப்போ இந்த 2 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நம்ம இருந்தா எப்படிங்க 1,00,00,000 ரூபா கிடைக்கும், அதுக்கு என்னென்னலாம் தேவை, நாம என்னென்னலாம் பண்ணும், எந்த டைம்குள்ளார அந்த பணம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேயே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேவிங்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க, என்டோமெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூலிப்ஸ் பிளான், மார்க்கெட்ல ரேட்டட்ல வர்றது, அதாவது பங்கு சந்தைகள் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத எடுக்கணுங்க அப்படின்னா நாம சொல்ல போகிற விஷயம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்டி வகைரா மாதிரி சேர்ந்தது. இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று லம்சம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட எஃப்டி வகைராவை சேர்ந்தது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 1,00,00,000 ரூபான்றது ஓரளவுக்கு சுலபமா ரீச் பண்ணக்கூடிய ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிங்க? எவ்வளவு அமௌண்ட் கட்டினா எப்படிங்க கிடைக்கும்? எல்லாருமே போடுறது மியூச்சுவல் ஃபண்ட். பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரமற்றது, மார்க்கெட்ல சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. ஏன் கவர்மெண்ட்டே இன்னைக்கு அப்படித்தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் சில ஃபிக்ஸட் ரேஷியோஸ் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 8% ரிட்டர்னை தாண்டி யாரும் விளம்பரம் பண்ணக்கூடாது. ஸோ 8% தாண்டி டிக்ளரேஷன் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருக்கும் வந்து பயம் வர்றதுக்கு உண்டான காரணம். ஆனால் அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுங்க, அப்படியே நம்ம ஒரு இந்தியாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரேட் என்னன்னு இன்னைக்கு தெரியும். இதே நிஃப்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 75 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்னு நீங்களே எடுத்து பாருங்க. உங்களோட பயம் ஆட்டோமேட்டிக்கா இது மூலியமா போயிடும். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அவ்வளோ ரிட்டர்ன் வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும், குறைய கிடையாது. ஸோ நம்ம எடுத்திருக்க இந்த பிளாட்ஃபார்ம் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபியில் பிளான் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 கோடி ரூபான்றது கிடைக்கும். எவ்வளோங்க கட்டலாம்? மாசம் 4000 ரூபா சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டோம் இல்லையா? 4000 ரூபா மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இந்த எஸ்ஐபியில் நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருடமாவது ஆனா நீங்க போடணும். என்னங்க சொல்றீங்க? இப்படி சொல்லிட்டு 25 வருஷம் எப்பயோ பணம் வர்றதுக்கு நான் இப்பயே போடணுமா? இதுக்கு தாங்க நான் முன்னாடியே சொன்னோம், நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பண்ண தவிர நம்ம மீண்டும் பண்ணக்கூடாது. நம்ம வாரிசுகளுக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறது யாருக்காங்க? நம்ம நல்லா இருக்கணும். ஒரு சுயநலவாதியா ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்க வேலைக்கு போறது, அவங்க கஷ்டப்படுறது யாருமே அவங்களோட சுயநலத்துக்காக கிடையாது, எல்லாமே அவங்களோட குடும்பத்துக்காக மட்டும்தான். அப்போ ஒரு 25 வருஷம் கழிச்சு அது நம்ம ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய வருமானமோ வருதுன்னா அதையேங்க நம்ம பண்ணக்கூடாது? இன்றைய காலகட்டங்களில் ஒரு 4000 ரூபா நம்மளால சேவ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நாள் செலவை கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 4000 ரூபா டிவைடட் பை 30 நாள் போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோங்க செலவு வந்துட போகுது? இந்த ஒரு நாள் செலவை நம்மளால சேவ் பண்ண முடியாது? தாராளமா பண்ணலாங்க. ஸோ இதுதாங்க இந்த கேட்டகரி. இதுல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. இதுல எந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நாங்க சஜஸ்ட் பண்றோம். நீங்களே ஆட்டோமேட்டிக்கா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நீங்க இருக்கும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வர்றதுக்கு உண்டான சேவிங்கோட பிளான். அடுத்தது, நான் இல்லை இப்போ எனக்கு நாம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு பழமொழி, இருந்தாலும் 1 கோடி இல்லைனாலும் 1 கோடி. இப்ப இருந்தா 1 கோடி வரத சொல்லியாச்சு, இல்லைன்னா 1 கோடி எப்படி ரூபா வரும்? அதை தாங்க இப்ப நம்ம சொல்ல போறோம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி சொன்னாலே பாதி பேர் ஓடிடுவாங்க, போடவும் மாட்டாங்க. ஆனா அதுல டேர்ம் பாலிசின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த டேர்ம் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலிக்கு பணம் வரும். இதுல ரிட்டர்ன்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. மேபி இந்த காலகட்டங்களில் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னு சொல்லிட்டு இன்கேஸ் நம்ம உயிரோட இருந்தோம், ஒரு 25 வருஷம் டென்யூருக்கு போடுறோம், இந்த 25 வருஷம் கழிச்சு நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா நம்ம கட்டின பணம் வேணா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாவோ ஒரு போனஸாவோ டிக்ளேர் பண்ணி இதுல ரிட்டர்ன் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இதுல கிடைக்கிற சம்மர்ஷியூடு ஹியூஜுங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையும் கிடைக்காதது இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுதான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் நமக்காக கிடையாது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலிக்காக போய் சேரும். இதுல எந்த கம்பெனிலங்க போடலாம்? டேர்ம் லைஃப்ன்றது நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நாங்க எப்படி இதுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கும். எந்த கம்பெனியில நம்ம எடுக்கிறது இந்த டேர்ம் பாலிசின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்றோம். இதை தவிர இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணுங்க. என்னன்னா, இப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இருக்கும்போது நம்ம கிடைக்கிற 1 கோடி ரூபாய்க்கு கேஒய்சிங்க, பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தா போதும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போதும், நீங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பல்சரி ஒரு சேலரிட் பர்சனா இருக்கணும், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருக்கணும். அதாவது அக்கௌண்ட்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்க ஃபார்ம் 16ஓ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஆரோ ஃபைல் பண்ணிருக்கணும். 2 வருஷத்துக்கு உண்டான டீடைல்ஸை சப்மிட் பண்ணணும். இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருக்கும் அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உண்டான பிசினஸ் ப்ரூஃபும் ஐடிஆரும் 2 வருஷத்துக்கு சப்மிட் பண்ணணும். இது இல்லைன்னா இந்த டேர்ம் பாலிசி எடுக்கிறது ரொம்பவே சிரமங்க. ஆனா இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களோட வச்சே உங்களோட ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் நீங்க அலக்காட் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட சம்மர்ஷூட்ல இருந்து. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் எடுக்க போறீங்கன்னா 50 லட்சம் ரூபா உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கு 50 லட்சம் ரூபாவும் நீங்க சம்மர்ஷூடா எடுக்கலாம், அதாவது காப்பீடா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க நாங்க இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம்.
இருந்தாலும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், இல்லைனாலும் 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா இது அத்தனையும் உங்களோட குழந்தைகளுக்காக கிடைக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்றோம். நன்றி.